Hello students, welcome to our JMDM Max channel. நம்ம இந்த வீடியோல 10th standard Max bookல உள்ள chapter 4 geometry lessonல உள்ள exercise 4.4ல உள்ள 5,6 sum நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். 5th sum பாருங்க. A tangent ST to a circle touches it at B ன்னு கொடுத்திருக்காங்க. AB is a code such that angle ABT வந்து 65 degree, find angle AOB வந்து கேட்டிருக்காங்க. where O is the center of the circle. so நம்ம O வந்து ஒரு center of the circle நம்ம draw பண்றோம். அதுல a tangent ST to a circle ன்னு கொடுத்திருக்காங்க. so இது வந்து நம்ம அந்த சர்க்கிளோட tangent. இது S, இது நம்ம T ன்னு குறிச்சிருக்கலாம். ஓகேவா? எந்த பாயிண்ட்ல Bங்கற இந்த பாயிண்ட்ல வந்து டான்ஜென்ட் நம்ம டிரா பண்ணிருக்கோம். அப்புறம் ABC வந்து ஒரு கோடுன்னு கொடுத்திருக்காங்க. ABனா என்னது? இதுல வந்து நம்ம AB வந்து ஒரு கோடுன்னு கொடுத்திருக்காங்க. such that angle ABT வந்து angle ABT. so இந்த angle வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 65 டிகிரின்னு கொடுத்திருக்காங்க. find angle AOB வந்து கேக்குறாங்க. AOB இத வந்து நமக்கு கேக்குறாங்க. ஓகேவா? where O is the center of the circle. அவ்வளவுதான். இப்போ நமக்கு என்ன ஒரே ஒரு ஒண்ணே தான் கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்க? ஆங்கிள் ABT வந்து 65 டிகிரி கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ இப்போ நமக்கு என்ன ஒண்ணு தெரியும் பாருங்க. இன்னும் ஒரு டான்ஜென்ட் இருக்குல்ல, அந்த ரேடியஸ் வந்து பர்பெண்டிகுலர் டு தி டான்ஜென்ட் அட் எ பாயிண்ட்ல இருந்துச்சுன்னா அந்த ஆங்கிள் வந்து என்னவா இருக்கும்? 90 டிகிரியா இருக்குமா? அப்படிதானே? அப்ப ஆங்கிள் OBT வந்து என்னது? 90 டிகிரி இல்லையா? இதுல ஆங்கிள் OBT equal to 90 degree. reason ஏன்னா radius perpendicular to bracketல வேணா எழுதிடலாம். since radius perpendicular to the tangent at the point. ஓகேவா? சோ இத வந்து ரீசன். ரேடியஸ் perpendicular to the tangent at the point. இத வந்து நமக்கு ரீசன். இப்போ இந்த ஆங்கிள் வந்து நமக்கு 90 டிகிரி தெரியும். அதே போல ஆங்கிள் ABT வந்து நமக்கு 65 டிகிரி. அது given நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? ஆங்கிள் ABT வந்து 65 டிகிரி கொடுத்திருக்காங்க. சோ அப்போ மொத்தம் இவ்வளவு 90 தெரியும், இவ்வளவு 65 டிகிரினா இதுல இருந்து ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் தானே? என்ன நம்ம கண்டுபிடிக்கணும்? இப்போ இந்த ஆங்கிள்னா ஆங்கிள் OBA. ஆங்கிள் OBA ஈக்குவல் டு மொத்த ஆங்கிள் என்னது? ஆங்கிள் OBT ல இருந்து 90 ல இருந்து இந்த 65 நீங்க சப்ட்ராக்ட் பண்ணி விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு ஆங்கிள் OBA வந்து கிடைச்சிரும். ஆங்கிள் OBT வந்து 90 டிகிரி மைனஸ் ஆங்கிள் ABT வந்து எவ்வளவு? 65 டிகிரி. 90 ல இருந்து 65 சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா 25 டிகிரி கிடைக்கும். ஓகேவா? இப்போ ஆங்கிள் OBA வந்து என்ன கிடைச்சிருக்கு? OBA ஈக்குவல் டு 25 டிகிரி கிடைச்சிருக்கு. ஓகேவா? சோ இந்த ஆங்கிள் வந்து இப்போ 25 டிகிரி. இப்போ என்னன்னு பாருங்க, இதுல OBயும் ரேடியஸ், OAயும் ரேடியஸ். இப்போ இந்த ட்ரையாங்கிள் OBAல OAயும் OBயும் ஈக்குவலா இருக்கு இல்லையா? டூ சைட்ஸ் வந்து ஈக்குவலா இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு ஐசோசெலஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம. ஓகேவா? இன் ட்ரையாங்கிள் AOAB ல OA ஈக்குவல் டு OB. ஏன்னா ரெண்டுமே வந்து ரேடியஸ். both are radius. ஓகேவா? சோ both are வந்து ரேடியஸ் நம்ம ரீசன் எழுதிட்டோம். சோ ரெண்டு சைட்ஸ் ஈக்குவலா இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த ட்ரையாங்கிள் என்னவா தான் இருக்கும்? therefore triangle OAB வந்து is isosceles triangle இருக்கும். ஓகேவா? so isosceles triangle. so isosceles triangle னா ரெண்டு சைட்ஸ் வந்து ஈக்குவல்னா, இந்த ரெண்டு சைடு ஈக்குவல்னா அதனுடைய ஆப்போசிட் ஆங்கிள், இந்த சைட்ஸோட ஆப்போசிட் ஆங்கிள் இந்த ஆங்கிளும், இந்த சைடோட ஆப்போசிட் ஆங்கிள் இந்த ஆங்கிளும் கண்டிப்பா ஈக்குவலா தான் இருக்கும். அப்ப இது 25 டிகிரினா கண்டிப்பா இதுவும் 25 டிகிரி தான். சோ அப்ப ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளா இருந்துச்சுன்னா ஆங்கிள் OAB ஈக்குவல் டு ஆங்கிள் OBA தான் இருக்கும். ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவலா இருக்கும். ஓகேவா? சோ அப்போ ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவல் இல்லையா? அப்ப இது 25. அப்போ therefore ஆங்கிள் OAB ஈக்குவல் டு 25 டிகிரி.
ஓகேவா? ஏன்னா இந்த ஆங்கிள் நமக்கு 25 டிகிரி. அப்போ ரெண்டு ஆங்கிள் ஈக்குவல்னா கண்டிப்பா இதுவும் நமக்கு 25 டிகிரின்னு எழுதிட்டோம். இப்போ நமக்கு இனி என்ன கண்டுபிடிக்கணும்? இது 25 தெரியும், இதுவும் 25 தெரியும். ஸோ அப்போ இந்த ட்ரையாங்கிள் இது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் தானே? அப்போ இன் ட்ரையாங்கிள் OABல அந்த மூணு ஆங்கிளையும், அதாவது இந்த மூணு ஆங்கிளையும் ஆட் பண்ணா நமக்கு 180 டிகிரி இல்லையா? ஆங்கிள் AOB பிளஸ் ஆங்கிள் OAB பிளஸ் ஆங்கிள் OBA ஈக்குவல் டு எவ்வளவு? 180 டிகிரி. ஸோ மூணு ஆங்கிள் ஆட் பண்ணால் 180 டிகிரி. இப்போ ஆங்கிள் AOB தான் நமக்கு தெரியாது. ஆங்கிள் AOB அப்படியே வச்சுக்கோங்க. ப்ளஸ் ஆங்கிள் OAB வந்து 25 டிகிரி ப்ளஸ் ஆங்கிள் OBAயும் 25 டிகிரி ஈக்குவல் டு 180 டிகிரி. ஆங்கிள் AOB ஈக்குவல் டு 25 டிகிரி ப்ளஸ் 25 டிகிரி, சாரி இதில் வந்து ப்ளஸ் 50 டிகிரி ஈக்குவல் டு 180 டிகிரி. அப்போ ஆங்கிள் AOB ஈக்குவல் டு 180 டிகிரி பிளஸ் 50 டிகிரி ஈக்குவலுக்கு அந்த சைடு வரும்போது மைனஸ் 50 டிகிரியா மாறும். அப்போ ஆங்கிள் AOB ஈக்குவல் டு 180ல 50 போச்சுன்னா மீதி என்ன வருது? 130 டிகிரி. ஸோ இதான் நமக்கு கண்டுபிடிக்க வேண்டியது. ஆங்கிள் AOB தானே கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஸோ ஆங்கிள் AOB தான் கேட்டிருக்காங்க. ஆங்கிள் AOB எவ்வளோ வருது? 130 டிகிரி. இதான் வந்து நமக்கு ஆன்சர். ஓகேவா? ஸோ இவ்வளோதான் இந்த சம். ஸோ இனி அடுத்தது 6th சம் பார்க்கலாம். 6th சம் பாருங்க. இன் ஃபிகர் O is the center of the circle with radius 5 cm கொடுத்திருக்காங்க. இதுல சென்டர் இருக்கு, O வந்து சென்டர் ஆஃப் தி சர்க்கிள், அதனோட ரேடியஸ் வந்து 5 cm கொடுத்திருக்காங்க. T is a point such that OT வந்து 13 cm. T வந்து ஒரு பாயிண்ட், அதுல OT வந்து என்னவா? 13 cm. OT வந்து 13 cm கொடுத்திருக்காங்க. அண்ட் OT intersect the circle E. OT வந்து எதுல intersect ஆகுதான்? இந்த சர்க்கிள்ல intersect, OT வந்து intersect the circle வந்து Eங்கிற பாயிண்ட்ல intersect ஆகுது. If AB is the tangent to the circle at E. AB வந்து என்னது? ஒரு tangent ன்னு சொல்றாங்க. Tangent to the circle at E ன்னு சொல்றாங்க. Find the length of AB. ஸோ இந்த ஏபியோட லென்த் தான் நமக்கு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஏபியோட லென்த் தான் நமக்கு இதில் கண்டுபிடிக்கணும். இப்போ நமக்கு எது கொடுத்துருக்காங்க? ஓடி மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. கிவன் ஓடி ஈக்குவல் டு 13 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரேடியஸும் கொடுத்துருக்காங்க. ரேடியஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம வந்து இப்போ இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுது பாருங்க. ஒரு ட்ரையாங்கிள்னா வருதா? இந்த ஃபிகர் அவங்க கொடுத்துருக்க கிவன் ஃபிகர்ல இருந்து ஒரு ட்ரையாங்கிள் நமக்கு கிடைக்குது. அதில் இதுக்கு மெஷர் தெரியும் 13 சென்டிமீட்டர், ஓபியும் தெரியும், ஓடியும் தெரியும். ஸோ அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எடுக்கலாமா? இன் ட்ரையாங்கிள் ஓபிடியில் பை பித்தாகரஸ் தியரத்தை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பை பித்தாகோரஸ் தியரம் டூ சைட்ஸும் தெரியும். இப்போ இந்த ஆங்கிள், அதாவது இது ரேடியஸ் தானே, இந்த ரேடியஸ் வந்து பர்பண்டிகுலர் டு தி டான்ஜென்ட் அட் தி பாயிண்ட் P இல்லையா? ஸோ அப்போ இந்த ஆங்கிள் வந்து கண்டிப்பாக 90 டிகிரியா தான் இருக்கும். ஸோ இது 90 டிகிரினா அதனுடைய ஆப்போசிட் சைட்ஸ் இதான் வந்து ஹைபாட்னஸ். ஓகேவா? இது ஹைபாட்னஸ். அப்போ இதுவும் வந்து 2 சைட்ஸ். அப்போ ஹைபாட்னியூஸ் இதில் என்ன கொடுத்துருக்காங்க? 13 ஸ்கொயர் ஈக்குவல் டு அதர் 2 சைட்ஸுங்கும் போது 5 ஸ்கொயர் பிளஸ் PT, அது நமக்கு தெரியாது. ஸோ அதை வந்து நம்ம PT ஸ்கொயர்னு வச்சுக்கலாமா? இப்போ 13 ஸ்கொயர்னா 169 ஈக்குவல் டு 5 ஸ்கொயர்னா 25 பிளஸ் PT ஸ்கொயர். இப்போ 25 இங்கே கொண்டு வாங்க. 169 மைனஸ் 25 ஈக்குவல் டு PT ஸ்கொயர் வருதா? ஸோ இப்போ 169ல 25 போச்சுன்னா இங்கே 4 4 1. ஸோ அப்போ PT ஸ்கொயர் ஈக்குவல் டு 144. இப்போ PT ஸ்கொயர் நான் 144 எப்படி எழுதுறேன்? 12 ஸ்கொயர்னு எழுதுறேன். PT ஸ்கொயர் வந்து 12 ஸ்கொயர்னா அப்போ PT என்னவா தான் இருக்கும்? 12 தான் இருக்கும். 12 சென்டிமீட்டர். ஸோ இப்போ இது PT வந்து நமக்கு 12 சென்டிமீட்டர் கிடைச்சிருச்சு. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் உள்ளது PT வந்து 12 சென்டிமீட்டர்.
ஸோ இப்போ வந்து நமக்கு ஏபியோட லென்த்து தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ ஏபி கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஏஇயை கண்டுபிடிச்சிட்டோம்னா ஏபி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா இது வந்து டேன்ஜென்ட். ஸோ இதுக்கு என்ன மெஷர் வருமோ அதே தான் இதுக்கும் வரும். ஸோ ரெண்டையுமே நம்ம ஆட் பண்ணிட்டா போதும். ஸோ இப்போ இது கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்றேன்னா, இந்த பிஏ இருக்கு இல்லையா, இப்போ இது வந்து ஒரு ஏங்கிற ஒரு பாயிண்ட்னு வச்சுக்கோங்க. இதுவும் டேன்ஜென்ட் இப்படி டச் ஆகுதா சர்க்கிள்ல, இதுவும் வந்து இங்க டச் ஆகுது. ஸோ அப்ப நான் இந்த பிஏ எக்ஸ்ன்னு எடுத்தேன்னா கண்டிப்பா இந்த ஏயும் எனக்கு எக்ஸா தான் இருக்கும் இல்லையா. ஸோ இதுவும் அதாவது இந்த பாயிண்ட் வந்து சர்க்கிள்ல ரெண்டு இடத்துல வந்து இப்படி டேன்ஜென்ட் ஃபார்ம் ஆச்சுன்னா அதனுடைய மெஷர் வந்து இந்த ரெண்டும் வந்து கண்டிப்பா ஈக்குவல்னு நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம். ஸோ அப்போ நான் இப்போ லெட் பிஏ ஈக்குவல் டு நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ பிஏ நான் எக்ஸ்ன்னு எடுத்தேன்னா கண்டிப்பா ஏஇ வந்து என்னவா தான் இருக்கும், எக்ஸா தான் இருக்கும். ஓகேவா. ஸோ ஏஇ வந்து எக்ஸா தான் இருக்கும். அண்ட் ஏடி வந்து என்னவா இருக்கும், மொத்த டோட்டல் வந்து 12னா இது நான் எக்ஸ்ன்னு எடுத்துட்டேன்னா அப்போ ஏடி என்னவா இருக்கும், 12 மைனஸ் எக்ஸா இருக்கும். ஸோ அப்போ ஏடி வந்து எனக்கு என்னவா இருக்கும், 12 மைனஸ் எக்ஸா இருக்கும். அண்ட் இடி வந்து என்னவா இருக்கும், இந்த இடி வந்து அதாவது இது வந்து 5 சென்டிமீட்டர் ரேடியஸ். அப்போ இதுவும் 5 சென்டிமீட்டர் தான். மொத்தம் டோட்டலா 13 சென்டிமீட்டர். அப்போ 13ல இருந்து 5 சப்ட்ராக்ட் பண்ணி விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு இடி கிடைக்கும். ஸோ அண்ட் இடி வந்து என்ன வரும் உங்களுக்கு, ஓடி மைனஸ் ஓஇ. ஸோ ஓடி எவ்வளவு, 13 மைனஸ் 5, ஓஇ வந்து 5 ரேடியஸ். ஸோ வந்து 8 சென்டிமீட்டர். ஸோ அப்போ ஏடி வந்து எவ்வளவு, 8 சென்டிமீட்டர். ஓகேவா. ஸோ இப்போ நம்ம ஏஇ வந்து எக்ஸ், அதே போல பிஏயும் எக்ஸ், ஏயும் எக்ஸ், இது 12 மைனஸ் எக்ஸ், இங்க வந்து நமக்கு 13 கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம ட்ரையாங்கிள் ஏஇடி இந்த குட்டி ட்ரையாங்கிள் தான் எடுக்க போறோம். ஓகேவா. ஸோ இந்த குட்டி ட்ரையாங்கிள் நான் இதுல தனியா எழுதிக்கிறேன். இந்த குட்டி ட்ரையாங்கிள்ல இது ஏ, இது இ, இது டி. ஸோ இதுல வந்து 8 நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம், இது நமக்கு தெரியாது. இங்க வந்து 12 மைனஸ் எக்ஸ், இது வந்து எக்ஸ், சாரி நம்ம இது எக்ஸ்ன்னு எழுதிருக்கோம் இல்லையா, ஏ வந்து எக்ஸ்ன்னு எடுத்துட்டோம். ஓகேவா. ஸோ இது எக்ஸ், இது 8, இது 12 மைனஸ் எக்ஸ். ஓகேவா. இப்போ நம்ம இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம், அதே போல ஆங்கிள் ஏஇடி இருக்குல்ல, இது வந்து டேன்ஜென்ட் தானே, இந்த ரேடியஸ் இதுல வந்து பெர்பெண்டிகுலர் டு தி டேன்ஜென்ட்ல மீட் ஆச்சுன்னா, டேன்ஜென்ட் அட் தி பாயிண்ட்ல மீட் ஆச்சுன்னா கண்டிப்பா இந்த ஆங்கிள் வந்து 90 டிகிரி தான். ஓகேவா. ஸோ அப்போ ஆங்கிள் ஏஇடி வந்து 90 டிகிரி. அப்போ நம்ம என்ன எழுதலாம், இன் ட்ரையாங்கிள் ஏஇடி எடுத்தீங்கன்னா அதுல ஆங்கிள் ஏஇடி ஈக்குவல் டு 90 டிகிரி. ஸோ அதில் இதான் நம்ம 90 டிகிரி எடுத்தோம். அப்போ இது கண்டிப்பா நமக்கு 90 டிகிரி. அதான் ஆங்கிள் ஏஇடி வந்து 90 டிகிரி எடுத்தோம். அப்போ 90 டிகிரினா பித்தாகரஸ் தியரத்தை நம்ம யூஸ் பண்ணலாம். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தானே. அப்போ இதனுடைய ஆப்போசிட் சைடு இதுதான் ஹைபாட்னியூஸ், இந்த ரெண்டும் வந்து சைட்ஸ். ஓகேவா. ஸோ அப்போ பை பித்தாகரஸ் தியரம், என்ன வரும், ஹைபாட்னியூஸ் வந்து 12 மைனஸ் எக்ஸ். அப்போ 12 மைனஸ் எக்ஸ் the whole square equal to sum of the squares of the other two side. அப்போ x square plus 8 square னு வருமா. so இது a minus b the whole square formula. a minus b the whole square னா a square minus 2ab plus b square. இந்த ஃபார்முலால a இருக்கிற இடத்துல a 12 இருக்கு, b வந்து x இருக்கு. அப்படி இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 12 square minus 2 into 12 into x plus x square equal to x square plus 8 square na எவ்வளவு 64. இப்போ 12 square na 144 minus 2 into 12 24 x plus x square. இந்த x square இங்க வரும்போது minus x square, 64 equal க்கு அந்த சைடு வரும்போது minus 64 equal to 0. ஓகேவா. சோ இனி அடுத்தது இந்த x square minus x square cancel. 144ல இருந்து 64 சப்ட்ராக்ட் பண்ணுங்க. இங்க 0, 14ல 6 போச்சுனா மீதி என்ன வரும், 14ல 6 போச்சுனா சோ 80 வருது. ஓகேவா. 8 plus 6 வந்து 14 தான். சோ 80. ஓகேவா. அப்போ 80 minus
24x equal to 0. அப்போ minus 24x இங்க வைக்கலாம். plus 80 வந்து equal அந்த சைடு வரும்போது minus 80 மாறுது. அப்போ x equal to minus 80 divided by minus 24. minus minus cancel. 2 table கொடுங்க. 4 2s are 8 0. 1 2 is 2. 2 2s are 4. again 2 க்கு மறுபடியும் கொடுக்கும்போது 6 2s are 12. 2 2s are 4 0. 3 2s are 6. 1 2 is 2 0. அப்போ x equal to 10 by 3. ஓகேவா? ஸோ இப்போ x வந்து 10 by 3 னா இது வந்து நமக்கு இப்போ 10 by 3 இது 10 by 3 வந்திருந்துன்னா அப்போ நமக்கு AB கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? இதை வந்து 10 by 3 plus 10 by 3 ரெண்டு ஆட் பண்ணலாம். இல்லைன்னா 2 ஆல கொண்டு மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா போதும். ஸோ அப்போ therefore length of AB equal to 10 by 3 2 into நான் 10 by 3 2 ஆல மல்டிப்ளை பண்ணாலும் சரிதான், அல்லது 10 by 3 plus 10 by 3. ஸோ ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணி எழுதலாம். ஏன்னா இவ்வளவும் 10 by 3 னா கண்டிப்பா இதுவும் 10 by 3 தான் இருக்கும். ஸோ அப்போ 10 by 3 plus 10 by 3 ரெண்டையும் ஆட் பண்ணா நமக்கு AB கிடைச்சிரும். இப்போ இங்க என்ன வரும்? 20 by 3 இதான் ஆன்சர். அல்லது இங்க என்னதான் வரும்? 3 LCM எடுத்தீங்கன்னா 10 plus 10 வந்துச்சுன்னா 20 by 3 அதே தான் வரும். எப்படி எடுத்தீங்கனாலும் அதே தான் ஆன்சரா வரும். ஓகேவா? ஸோ அப்போ ஆன்சர் என்னது? therefore length of AB is 20 by 3 centimeter. இதான் வந்து நமக்கு ஆன்சர். ஓகேவா? ஸோ இவ்வளோதான் இந்த சம். ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்லை ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க. ஓகேவா? தேங்க்யூ.